பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சொத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலிட்டு வழியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். இந்நாளில் கூட பிரியமானவர்களே, இந்த 102 சங்கீதம் 102ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி என்ன தியானிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாவீதின் விண்ணப்பம். அவர் ரொம்ப ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது செய்த விண்ணப்பத்தை தான் நம்ம இந்த நாளில் செய்ய போகிறோம். ஏன்னா இது அநேக ஜனங்கள் இந்த வழியாக என்ன பண்ணாங்க, ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இந்த வசனம் என்ன பண்ணும், பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது, உள்ளே போல் உலர்ந்து போகிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. நிழல் எப்படி இருக்குது? சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்குது, புல்லை போல் உலர்ந்து போகிறது. அதில் ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லை, அதில் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை, அதில் ஒரு ஒரு எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லை. பிழைப்பேன்றவருக்கு அத்தாரிட்டியும் இல்லை, அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு வழி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பணத்தினாலேயோ இல்லை என்னோடய திறமையினாலேயோ என்னோடய அறிவினாலேயோ இல்லை என்னுடைய பெரிய கம்பீரத்தினாலேயோ என்ன பண்ண முடியாது, பிழைக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிலை போல் இருக்கிறது, உள்ளே போல் உலர்ந்து போகிறது. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் நிற்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரம் வந்தது. இந்த நேரம்தான்ப்பா, இந்த நேரம்தான். இந்த நேரத்தை நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி, அதற்கு தயவு செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரம் வந்ததுப்பா, இதுக்கு அப்புறம் விட்டிங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறார். பிரியமானவர்களே, நிறைய நேரம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வருமானம் இருக்குது, பென்ஷன் இருக்குது, எனக்கு நகை இருக்குது, நட்டு இருக்குது, அதிலெல்லாம் பழிச்சலாம், இதிலெல்லாம் பழிச்சலாம், அது மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இயற்கை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, எதுவுமே உன்னை காப்பாற்றாது. எதுவுமே தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ உன்னை காப்பாற்றாது. சில நேரங்களிலே சில விஷயங்கள்லேருந்து இது மொத்தமே இருந்தாலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, அது போல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, இதுலேருந்து நான் எப்படி தப்பிப்பேன், இதுலேருந்து எப்படி விடுவிப்பேன், நான் எப்படி இதை சரிப்படுத்துவேன், இதை கரெக்ட் பண்ணுவேன், இதை என்னால் பண்ணவே முடியலையே அப்படின்னு தாவீதை போல் தவிச்சிட்ருக்கீங்களா? தாவீதை போல் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிலை போல் இருக்கிறது, புல்லை போல். அது வெயில் ஓவராக தான் காஞ்சிடும், புல்லை போல் உலர்ந்து போகிறேனே அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்லுகிறாரு? கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையின் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், அவர் கேட்பார். எதுவுமே நடக்க முடியாது, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றுமே கட்டி போட்ட நிலைமையில் நம்ம எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில், எதுவுமே அதாவது நமக்கு எவ்வளோ திறமை இருக்கலாம், ஆனால் அந்த திறமையை வச்சு அதுலேருந்து விடுவிக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்களா என்று சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? சொல்கிறார், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரம் வந்தது. உடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகளின் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமை வெளிப்படுத்துவார். கர்த்தர் சீயோனை கட்டி
மற்றவங்கெல்லாம் சில பேர் எப்படி இருக்காங்களா, மண் மேலேயும் கல் மேலேயும் எப்படி இருக்கிறாங்களாம், பரிதபிக்கிறார். வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமை வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் திக்கற்று போயிருக்கிற ஒரு நிலைமையில், யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில், ஒன்றுமே பண்ண முடியாது என்ற ஒரு நிலைமையில், இதை ஆக்ஷனே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம், அலட்சியம் பண்ண மாட்டாராம். அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் உம்முடைய மகிமையை பயப்படுவார்கள். உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பிரியமானவர்களே, அப்பா இவன் இருக்க மாட்டான்னு நினச்சோமே, இவன் ஜெயிக்க மாட்டான்னு நினச்சோமே, இவன் அவ்வளோதான் வரமாட்டான், இவன் ராஜாவை ஆக மாட்டான்னு நினச்சோமே, இவன் மேலுக்கு வரவே மாட்டான், இதுலேருந்து தோற்றுருவான்னு நினச்சோமே அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் உடைய மகிமைக்கும் பயப்படுவார். அந்த அளவுக்கு வைத்த வல்லவராக இருக்கிறார். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும். சனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாகவும் ஆக்குவார். இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கிறவங்க முந்தானத்து இருந்தவங்க நேற்று இல்லை. எத்தனையோ காரியங்கள் அவங்க நினச்சிட்ருப்பாங்க, எனக்கு 4 பேர் கூட இருக்கிறான், கெத்தாக இருக்கிறோம், உழைச்சிடலாம், பார்த்துடலாம். நான் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். பிரியமானவர்களே, நீங்கள் எதில் கட்டுண்டு இருக்கிறீங்க, என்னால் முடியல, என்னால் எழுந்துக்கவே முடியல, என்னால் செய்ய முடியல, என்னால் அந்த காரியத்தை எடுத்து பண்ண முடியல அப்படி சொல்லி கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? திக்கற்றவனுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனாலே அவரிடத்துல நீங்கள் சொல்லி விண்ணப்பிங்க. அந்த விண்ணப்பிக்கும் பொழுது அவர் கேட்டு அநேக ஜனங்கள், ராஜாக்கள் ஆச்சரியப்படும்படிய பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவருடைய மகிமை பார்த்து பயப்படுவாங்களாம். இப்படி காரியம் செஞ்சுட்டாரே அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த ஊழியக்காரிக்கு, அந்த ராஜாவுக்கு. அவன் அலைந்து திரிந்து கிடந்தானே, அவனை யாருமே கட்டுண்டில் கிடந்தான், அவனை காப்பாற்றவே முடியாது நம்ம நினச்சோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்களாம். பிரியமானவர்கள், அவங்க பெருமூச்சை கேட்குறவர் விண்ணப்பிக்கும் போது கேட்காது இருப்பாரா? கண்டிப்பாக கேட்பார். கேட்குறவன் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள், பெற்றுக்கொண்டதை சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்குறவர் ஒரு நாளும் அவர்களுடைய விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ணாதவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் கேட்பீர்களானால் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.